எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஐ கேட்டகரியிலேருந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 83 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஏஐ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேகன்சியோட ஜாப் போஸ்டிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் டிபார்ட்மெண்ட், ஃபிஷ் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து 3 கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்குரிய வேகன்சி வந்து என்னென்னு சொல்லிட்டு இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டிகிரி முடிச்சவங்க தாராளமாக அதில் வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தாராளமாக வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 18/3/2025 வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த ஜாபோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபா வந்து பேசிக் சேலரியாக தராங்க. இல்லாத உங்களுக்கு வந்து 3% வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா வரைக்கும் சேலரியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் சேலரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 35% ஆஃப் பேசிக் பே வந்து இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து மெடிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கு. ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம் அதாவது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து கொடுப்பாங்க. அவ்வளோதான் இதில். ஓகேவா? எப்படி அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அங்கே வந்து நீங்க கிளிக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்க வந்து அப்லோட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அது கேட்பாங்க. ஸோ உங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபயர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதும். நீங்கள் வந்து தாராளமாக அப்ளைமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் டெக் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி வந்து எது படிச்சாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து ஹியூமன் ரிசர்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அண்ட் எம்பிஏ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையான படிப்பு எதனா எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் நீங்கள் வந்து ரெண்டுத்துல எதனா ஒன்று நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அதாவது வந்து உங்களோட போஸ்ட் கிராஜுவேட் பிஜியை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க தாராளமாக வந்து இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் விருப்பமும் தகுதி இருக்கும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. இது போல் இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.